PuthuYugam viewers, welcome to Vintara Club வழங்கும் Off the Record with MKB. ஜென்ரலாக இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, கிரேட் மைண்ட்ஸ் do not do different things, they do things differently. இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட் வந்து லிட்டரலி நம்ம விக்ரம் படத்தில் வந்து ஃபாத் ஃபாசில் சொல்லுவார்ல, எங்களுக்கு ரூல்ஸ் எதுவுமே அப்ளை ஆகாது அப்படின்னு. அதோட வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து லோகேஷ் இவங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு கூட ஒரு ஃபீலிங் இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு இந்திய சினிமாவுக்கு சில கிராமர் இருக்குது. ஒர்க்னா இப்படி தான் பண்ணணும், ஒரு விஷயத்த பண்ணால் இப்படி தான் இருக்கணும், ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பார்த்துட்டா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு என்ன வேணால் நீங்கள் கிராமர் போட்டுக்கோங்க. பட் we will travel the path untraveled அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக கப்பலாக ஒரு வெரி வெரி யூனிக் பாத் எடுத்துகிட்டு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஜேர்னி அண்ட் இன்ஸ்பைரிங் ஜேர்னி ஃபார் a lot of creative பீப்புளுக்கு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அமேசிங் கப்பல் தான் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். Let's welcome on Vintara Club, Off the Record with MKB, Pushkar and Gayatri. Hi. Oh, hi. Nice intro. Thank you. Thanks. Sir, it literally took, நீங்க வந்து ஆஃபீஸ்க்குள்ள வந்தீங்க, 10 seconds is all it took for you both to make the entire office feel comfortable. So there's something, you know, நான் இது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் உங்களை பற்றி. of course people have creative sideல நிறைய விஷயங்கள் சொல்லி கேட்டிருக்கேன், but invariably எல்லாருமே they say that you're extremely kind and affectionate. So I guess you should speak to our crew. அவங்க அதை சொல்றாங்களான்னு பார்க்கணும். இல்லை, பட் ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரியில் as a director-ஆ நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் who are either stern, strict, but ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் it's hard to be kind and nice. Like somewhere it's hard. More happier you are, the more secure you are. அப்போ உங்களுக்கு வந்து உலகத்துல எதுவுமே பிரச்சனையா தெரியாது. பிரச்சனையா தெரிஞ்சாதான் அப்புறமா எரிஞ்சு விழுவோம் and all that. So I think நம்மளோட human tendency வந்து is naturally to be nice and kind. என்னன்னா லைக் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வால்வாட்சர் ஃபிலிம்ஸில் எங்களோட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து ஹார்ட்கோர் லாயலிஸ்ட். எல்லாம் வந்து அப்படியே blood promise பண்ணிட்டு. It's not don't take it for granted, it's given because you are giving something. இல்ல, it is also actually very committed team. Like வந்துட்டு I think we are very lucky. வந்துட்டு ரொம்ப committed, ரொம்ப hard working and very bright. லைக் வந்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு எல்லாருமே அவங்க கம்பெனியாக பார்ப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு வேலை இது நம்ம முடிக்கிறோன்றது இல்லாமல் அவங்க ஸ்கோப் ஆஃப் ஒர்க் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆல் ஆல்சோ சப்போர்ட்டிவ் ஆஃப் ஈச் அதர். ஸோ இப்போ இவங்கக்குள்ளே ஒர்க் பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸாம்னு வந்து இந்த சீரீஸ் வருது. ஸோ வி ஆல்வேஸ் பிலீவ் தட் ஒரு உலகம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம டீமை கூட்டிகிட்டு போயிடணும். அந்த நம்ம லார்ஜர் டீமை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா தென் எவ்ரிபடி வில் மேக் இட் ஒர்க் ஓவர் தேர். அதுதான் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். இந்த ஒரு ஷோ இதுதான் வந்து இது இந்த ஒரு படம் இதுதான் இதோட ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று செட் பண்ணிட்டா, which is what a director does or a creative producer does. So அந்த ஐடியா வந்துட்டு the film or the series that is larger than எல்லாரும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. தட் இஸ் த பிகர் பர்பஸ். இன்ட்ரெஸ்டிங். நான் எக்ஸாம்க்கு வரதுக்கு முன்னாடி I want to talk about உங்களோட நாஸ்ட்ராடமஸ் மூமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலி 2006 ஒரு மகான் ஒருத்தர் 2 பேர் பிரியாணி சாப்பிட்டா மூளை வளரும்ன்ற ஒரு அமேசிங் டயலாக் எழுதினாங்க. அவங்க எப்படி அன்றே கணித்தீங்க? எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இப்போ நாங்க அவ்வளவா பிரியாணி சாப்பிடுறதில்ல, அதனால மூளை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி பிரியாணினா ஹைதராபாத் தானே சொல்லுவாங்க, ஆனா நம்ம ஊர்ல வந்து எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிரியாணி கிடைக்கும்ல. ஸோ அது வந்து எங்கேயோ we wanted to reflect it in the character. ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு சென்னை மெட்ராஸ் தான், ஆக்சுவலாக இன்னும் மெட்ராஸ் தான் வருது, ரொம்ப பிடிக்கும். லைக் வந்துட்டு அது நாங்கள் இப்போ யூஎஸில் மாஸ்டர்ஸ் வர படிச்சுட்டு வந்தோம். ஸோ வெளியூர் போயிட்டு வரும்போது அடடா என்ன வெயில், என்ன மஞ்சள் ஆட்டோ, என்ன பிரியாணி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கர பாசமாக இருக்கும். ஸோ அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆக்சுவலி ஓரம்போ அண்ட் குவார்ட்டர் கட்டிங். பட் both those films got an extra lease of life over the years. இல்ல, it is not that movie. இந்த movie will stay, like you know, that just நாங்க actually அதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்ல. We have not seen the film after that. அதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 100 தடவை பார்த்தோம் எல்லாம். அதனால அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே டன், இதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். And we'll come to exam. ஏன்னா அது மக்கள் வந்து ஏதாவது எக்ஸாம் பத்தி பேசினா தப்பா நினைச்சுக்க போறாங்க. பட் கேள்வி ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களே வந்து இந்த பசங்கள்லாம் கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு
ஃபைனலாக ஒரு வெக்கேஷன் வந்து உட்காடுறாங்க. எக்ஸாம்னு ஒரு சீரியஸ். இது நியாயமா? இது அவங்க படிக்காம பார்க்கக்கூடிய எக்ஸாம். ஏன் மக்களே கேட்டுக்க. பட் ஐ திங்க் எங்கேயோ வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். செம்ம கோஇன்சிடென்ஸ் தட் இந்த நீட்டோட அந்த யூஜி லீக் இது வந்து என்னன்னா இல்ல வருஷம் வந்து இது மாதிரி ஏதாவது இந்த எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆர் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் மாதிரி லைக் தீஸ் பிக் பப்ளிக் எக்ஸாம்ல இட் ஹஸ் பிகம் ஸோ ஈஸி டு மேனிப்புலேட் இட் மாதிரி. அதுக்குன்னு ஒரு கபால் இருக்கு, அதுக்குன்னு அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஸோ இந்த மேட்டரை வி வாண்டட் டு சே இட் இன் அ வே விச் இஸ் ஸ்டில் மெயின் ஸ்ட்ரீம். அதாவது இது இட்ஸ் பில்ட் as லைக் ஒரு விஜிலாண்டி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் rather than இட் பீயிங் ரொம்ப டாக்குமெண்ட்ரியா இப்படிதான் பண்ணாங்க அப்படிதான் பண்ணாங்கன்னு which is what சர்குணமோட ரைட்டிங். அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எங்களுக்கு அந்த கதை களம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க அது எவ்வளோ காமன், இவ்வளோ பேர் எழுதுறாங்க, இவ்வளோ ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, பட் அதை பேஸ் பண்ணி ஒரு படமோ ஒரு சீரீஸோ வந்ததில்லை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் அட்ராக்டட் அஸ். அண்ட் அது வந்துட்டு ஆமாம் இப்போ புஷ்கர் சொன்ன மாதிரி அது ஒரு 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 த்ரில்லர் ஃபார்மேட்ல லைக் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்றது இந்த மாதிரி இதில் வந்து இல்லைங்க. இப்போ இந்த நீட் இதுவே எடுத்துங்களேன், எக்ஸாம் ஹஸ் பீன் கேன்சல்டு, இப்போ திருப்பி எழுத போகிறாங்க. அதே மாதிரி மெனி பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ஆல்சோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப சிம்பிளாக அந்த எக்ஸாமே கேன்சல் திருப்பி பண்ணலான்னு. பட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, அவங்க மென்டலாக தேர் கெட்டிங் ரெடி ஃபார் அந்த டே எக்ஸாமுக்காக அவங்க வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் அதை வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் 1 month லேட்டர் திருப்பி எக்ஸாம் வச்சீங்கனால the amount of mental stress for the students, it is not just about what you learn, but நீங்கள் வந்து you have to be in that அந்த ஒரு mental mind space to go write an exam. இல்லை அது வந்து ஒரு காம்னஸ் தேவை, பட் ஒரு அர்ஜென்சியும் தேவை இல்லை. அது வந்து மை பிரதர் வாஸ் டெல்லிங் மீ couple of days back. அவன் இப்போ யூஎஸ்ல இருக்கான். he works in a tech company. அவன் வந்து என்ஜினியரிங் படித்தான். ஸோ அந்த என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முன்னாடி காலத்தில் இருக்கிறது இட் யூஸ் டு பி கிரேசி. ஐ மீன் லைக் அவங்க கிட்ஸுக்கு வந்து அது வந்து மேக் ஆர் பிரேக். நீங்கள் 12th முடிச்சுட்டு என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு என்ஜினியரிங்குள்ளே போகிறதோ அதே மாதிரி தான் மெடிக்கல்குள்ளே போகிறதோ இல்லை. He was telling us about அவனோட கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து how they prepared and got to that moment. அவங்களுக்கு வந்து the amount of tension in their headல அது அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ஏதோ 2 மாதம் மூச்சை பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். தென் எக்ஸாம் முடிச்சிட்டோம்ப்பா அப்பா அப்படின்னு இருக்கா, எக்ஸாமே கேன்சல்டு, திருப்பி மூச்சு வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிதானே வந்துட்டு அதுக்கு தான் கஷ்டப்பட்டு அப்படி இது வரைக்கும் முட்டி படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், இது பண்ணலாம், அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆப் வச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் இன்ஜினியரிங் அதே தான். பட் இந்த பெயின் இருக்குல்ல, இந்த பெயின் ஒரு சைடில் இருந்தாலும் you hear so many such situations. இது நடக்குது இந்த மாதிரி. இது வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குல்ல. லைக் நீங்க சொன்ன மாதிரி எவ்ரி இயர் ஏதாவது நடக்குது. ரீசன்ட் பாஸ்டா அந்த நீட் மேல இருக்கிற லென்ஸ், பொலிட்டிக்கல் லென்ஸ்னால there is a bigger lens on this. ஏன்னா இது இல்லனா இது ஆக்சுவலி இவ்ளோ பெரிய நியூஸாவும் ஆயிருக்காது. நீட்ன்றது ஒரு ஜெனரலாவே குட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் ஆயிடுச்சு. bigger scam in fact happens with the government services side. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், for most people, most families னு வச்சுங்களேன், நீங்க urban family விட்டுட்டு வெளியில போனீங்கன்னா for most families அந்த ஒரு அரசாங்க வேலை தான் வந்து ஒரு அப்படியே அவங்களோட சொசைட்டில அவங்களோட ஸ்டேட்டஸையே இன்க்ரீஸ் பண்ற ஜெனரேஷனல் சேஞ்ச்ல. ஒரு சோஷியல் லேடர்ல நீங்க ஒரு so people spend years waiting for that. அந்த group 1 services இருக்கட்டும், or at a different level IAS IPS அந்த எக்ஸாமா இருக்கட்டும், or any kind of government exam இல்ல, இது வந்து அவங்களோட லைஃப் வந்து தீர்மானிக்கிற ஒரு மோமெண்ட். அந்த மோமெண்ட்டுக்காக அவங்க அவ்வளோ ப்ரிப்பேர் பண்றாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தெம், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் அதான். நீங்கள் எக்ஸாம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேக் ஸ்டோரியாக வரும்ல. அது வந்து தி இம்பேக்ட் ஆன் த ஃபேமிலி இல்லை இஸ் ஹியூஜ். யாராவது ஒருத்தர் அப்படி போயிட்டு அரசாங்க வேலை போனால் நீங்கள் வந்து அப்போ அந்த கம்யூனிட்டியே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து ஒரு ஊழல் நடக்கிறது, இதில் வந்து ஒரு ஸ்கேம் நடக்கிறது. அது ரேஷியோ கேட்டிங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது. லைக் 11 lakh people ரைட் ஃபார் 900 இது வேகன்சிஸ்.
ஸோ 1000 people ஒரு 3 பேர்த்துக்கு தான் அவங்களுக்கு கிராக் பண்ண முடியும். அந்த 3 பேர் வந்துட்டு அப்போ அவ்வளோ உயிரை கொடுத்து படிச்சு அதுல வந்துட்டு ஒரு 50% இதாயிடுச்சுன்னா இட் இஸ் அண்ட் அதுல இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது, அதுல இந்த மாதிரி லீக் ஆகுது, அதுக்காக நான் திருப்பி எழுதணுன்றது வந்து எங்களுக்கு சர்க்குணம் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட்ல த மெயின் திங் வாஸ் இப்போ துஷராவோட கேரக்டர், ஜான்சியோட கேரக்டர் நியாயமா அவங்க வந்து அந்த பொசிஷன்ல இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸாமை நல்லா எழுதி பாஸ் பண்ணி அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்திருக்க வேண்டியவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அவுட் சைடர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டெப் எடுத்துட்டு அவங்களுக்கு வர வேண்டிய பொசிஷனுக்கு வந்தா வாட் அ குட் பர்சன் கேன் டூ இன் த ரைட் பொசிஷன். இதுதான் வந்து அது இந்த ஸ்டோரியோட கிக் ஆஃபே. இந்த மாதிரி ஜான்சி மாதிரி ஒரு லேடி அங்க அந்த டிஎஸ்பி பொசிஷனுக்கு வந்திருந்தா அவங்க வந்து ஷீ கேன் ஃபிக்ஸ் த சிஸ்டம். இப்போ வந்து என்னன்னா ஒரு மாதிரி பிகாஸ் ஆஃப் திஸ் கரப்ஷன் இந்த காசை கொடுத்துட்டு அவங்க வந்து எக்ஸாம் எழுதி அவங்க வந்து ஒரு அரசாங்க வேலையை பிடிச்சி அப்புறமா அவங்க வந்து இந்த சைக்கிளே தான் ப்ராபகேட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய காசு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு, அதை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு இட் வில் கீப் கோயிங் அரவுண்ட். அந்த ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. அதை பிரேக் பண்ணணும்னா இந்த விஜிலாண்டி கதை மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாதான் பிரேக் ஆகும். நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம விக்ரம் ஃபாத் ஃபாசில்னு தெரிஞ்சிருச்சு ரைட்டா. லைக் ஐ ஆல்வேஸ் ஃபீல் உங்களை வந்து ஏன் டைரக்ட் பண்ணல கேக்குது. இது எப்படின்னா நான் ஃபுட்டியா இருந்தா பிரியாணி சாப்பிட்டா தான் ஃபுட்டியாங்கிற மாதிரி இருக்கு. இல்ல லைக் யூ நோ தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு பி a creator and ஏன் இந்த ஆஃப் த ரெக்கார்ட்ல why don't you break it for people that ஒரு கிரியேட்டரா இருந்தா டைரக்ஷன் பண்றது மட்டும் is not the way to do it and why don't you break it here? Actually we strongly believe in that. Adnal da Gayatri used the word filmmaker. Ipo வந்து director is one part of being a filmmaker. Writer is being one part of filmmaker. Producer is also a part of being a filmmaker. ஃபில்ம்மேக்கர்னா என்ன, நம்ம படம் எடுக்கிறோம் அதுதானே அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம கதையா நம்ம டைரக்ட் பண்றோமா அதெல்லாம் தாண்டி as producers we are putting the project together. அது வந்து is also part of the filmmaking idea. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் தான். இப்போ வந்து every story doesn't need to be ours, it doesn't need to be directed by us. இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபிலிம் ஸ்கூலில் இருக்கும்போது நாங்கள் எழுதுவோம், டைரக்ட் பண்ணுவோம், சினிமாட்டோகிராஃப் பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், செட் டிசைன், சவுண்ட் டிசைன் எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும். ஐ மீன் we have to do it by ourselves. So Gayathriயோட யூனிவர்சிட்டிக்கு I used to go and help her or she'll come and help me. வெரி இந்த சுத்தமா லவ்லாம் இல்லாம வெறும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அது. So there's no non-professional reason for it. It is all melded. Like வந்துட்டு அவங்க வந்து வேற யூனிவர்சிட்டில இருந்தாங்க யுஎஸ்ல. I was in some other university, like it was 3000 kilometers apart. அப்ப மேப்ல தெரியல டிஸ்டன்ஸ். But really 3000 kilometers தள்ளி போய் ஆமா, she was in Chicago, I was in New Orleans. So அது மேலே இது கீழே. So அப்ப வந்து flights and all are also expensive. So பஸ் புடிச்சு ட்ரெயினை புடிச்சுலாம் போயிருக்கோம். And so Gayathriயோட ப்ராஜெக்ட் அந்த you have to do certain projectsல அதுக்கு I will go and help her. And நான் என்னோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது Gayathri came down. 2 நாள் பஸ் புடிச்சு வரணும். நிஜமாலேங்க? நிஜமா 2 நாள் ஆமா. ட்ரெயினியும் 2 நாள் ஆகும். அண்ட் ஆக்சுவலி பஸ்ல வந்துட்டு அங்க வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி கிரிமினல்ஸ் அப்படிதான் போவாங்க. ஆமா, லிட்டரலி ஆமா, லைக் ஒன் பஸ் யூ ஆர் லைக் they were transporting some detainees இல்ல. சோ அந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருந்து வருவாங்க நாங்க, லைக் இண்டிபெண்டன்ட் இவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் ஸ்பேஸ்ல இருந்து வரவங்களுக்கு எங்களுக்கு வந்து everything is a creative contribution. And the most important creative contribution வந்து is a producer's contribution. இப்போ நாங்கள் வந்து quarter cutting and Vikram Vedha வந்து Why Not Studios சஷியோட பண்ணோம். சஷி is a very close friend of ours. சஷிக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான் he has been trying to tell many times that producer-ஓட componentல is a very important component, not just காசு வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி இந்த கதையை சொல்லணும், இதை எப்படி சொல்லணும்னு டிசைட் பண்ணுறது ஒரு ப்ரொடியூசர். எல்லா மூவிக்கும் இல்ல, நாட் நெசசரிலி. சி லைக் சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அசம்பிள்ட் ஆன், இப்போ ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர், இதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் won't even know கதை என்ன இது என்னன்னு. அதை வந்து நாங்கள் படம்னு கூப்பிட்றதில்ல, அதை வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்னு கூப்பிட்றோம். ஸோ தட் இஸ் அ ப்ராஜெக்ட் விச் இஸ் அசம்பிள்டு. இது வந்து இஸ் அ ஸ்டோரி விச் நீட்ஸ் டு பி டோல்ட். ஸோ அந்த ஸ்பேஸில் இல்லை நாங்கள். வி ஆர் நாட் இன் தட் ப்ராஜெக்ட் அசம்பிளிங் ஸ்பேஸ். ஒரு கதை ஒன்று இருக்குது, அதை சொல்லறதுக்கு வாட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டெல்லிங் இட். பட் இப்போ புஷ்கர் காயத்ரின்ற அவ்வளோ பெரிய பிராண்ட் திருப்பியும் விக்ரம் வேதாக்கு அப்புறமா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து கரண்ட்லி ஒரு 2 ஃபீமேல் லீட்ஸை வச்சு
புஷ்கர் காயத்ரி மாதிரி ஒரு நேஷனல் பிராண்ட் படம் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க frankly speaking. honestly speaking, இது வந்துட்டு யாரையும் blame பண்ண முடியாது. It's a business. It is a like it's a numbers business. It's a commercial proposition. So அதனால அது கஷ்டம். Let's continue the conversation. ஆனா நம்ம இப்ப இந்த எக்ஸாம்ன்ற டாபிக் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று, ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே இதை நம்ம இன்ஸ்டால போட்டாகணும், அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் போட்டாகணும். ஸோ அதுக்குன்னு ஒரு செக்மெண்ட்காக ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், சரிங்க, நீங்க அதிலே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட் இல்ல முடியலன்னா அதே இதை தமிழ்ல சொல்லுவேன், அதுல கண்டுபிடிச்சீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். ஓகே, அதுவும் இல்லைன்னா நான் அந்த லைனை பாடி காமிப்பேன். ஓகே, அது பெட்டர். சரி, நான் நல்லா பாடுறேன். ஆமா, இல்ல மூணாவது இதுக்கு வந்துட்டு பண்ணி அப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். So at the end of it, who wins? And as I sing, you can randomly, if you know the song, you can. We won't sing. No, you don't want to hear. Okay, first one. Is this heaven? Is this hell? Tell as it is. இது நம்மளோட சாங். ஆமா, கருப்பு இல்லை விக்ரம் வேதால இல்ல இல்லையா? ஏய் யார் பா? My living, next line சொல்றேன், so that maybe you will be able to. My living and leaving is in your word. You can almost do ஒரு அதே டிரான்ஸ்லேஷன் ஒன்று பண்ணீங்கன்னா கூட கிட்டத்தட்ட பிடிச்சிடலாம். ஓ, இதுவா? குணா பாட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து உங்க ரெண்டு பேர் இந்த புஷ்கர் வர்சஸ் காயத்ரி என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? யூஷுவல் பழக்கத்துல டிஸ்கஸ் பண்றீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. திருப்பி லைன் சொல்லுங்க. ஸ்வர்கமா நரகமா. Tell as it is. A very popular song. Very very popular song. ஏதாவது பிட் கிட்ட. ஓகே, நான் தமிழ்ல சொல்றேன். 20 பாயிண்ட்ஸ் போச்சு, இப்போ 10 பாயிண்ட்ஸ்க்கு. சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் இடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. தெரியும், ஆல்மோஸ்ட் இல்ல இருக்குல்ல இங்க. மணி சார் படம் இல்ல புஷ்கர், அவர் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல. I'm not doing a good job of poker face. It is definitely மணி சார் படம். இல்ல இல்லையா? 10 பாயிண்ட்ஸ் போச்சு, நான் 5 பாயிண்ட்ஸ்க்கு பாடுறேன். நமக்கு no, but you feel like it's like this. சொல்லுங்க, let's say maybe let's give it like couple of seconds. இப்ப மறந்து போச்சு. நம்ம brain cells are slowly dying. No, I don't think it's the right way. There's another one way. சரி, நான் பாடுறேன். இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே அடி. Almost there, I think. இல்ல, நீங்க எல்லாம் பாடிய முடிச்சீங்க. Okay, next one. Many world beauties come together and wash your feet. Yeah, why are they doing that? Why? இந்த வைரம் சட்டை கேட்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து கால கழுவணும்? இது வந்துட்டு அட்லீஸ்ட் அதாவது தெரிஞ்ச மாதிரி சர்குணம் கிட்ட கேட்டிருந்தாவது ரொம்ப தத்தியா இருக்கு. இல்ல, but then this is again, நான் வந்து ஒரு கிராஜுவலா என்ன பண்றேன், ஒரு இதுலயும் I'll just keep adding one clue. Okay, this is இது வந்து ஒரு அஜித் மூவி. நாங்க மியூசிக் கேட்போம், ஆனா இந்த மியூசிக். ஓகே, நெக்ஸ்ட் நான் தமிழ்ல சொல்றேன். பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. A.R. Rahman. This has happened rarely. Ajit and Rahman sir oda combination has rarely happened. லைட்டா கூகுள் பண்ணலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து மெமரியில இருக்கும். இப்போ வந்து all memory has gotten transferred to Google. This is a national award winning song. Oh my god. For the singer. For the singer. நான் இந்த லிரிக்ஸ்க்கு நேஷனல் அவார்ட் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆமா, வா நீயே சொல்லிடுப்பா. ஓகே, இல்ல எனக்கு இப்பதான் புரியுது ஏன் எக்ஸாம்க்குலாம் காசு கொடுத்து தெரியுதா அந்த கஷ்டம், தெரியுதா உங்களுக்கு? ஆமா, நம்ம இவ்ளோ கேவலமா ஃபெயில் ஆனது. பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமா எதுவுமே எழுதல. You didn't prepare for it. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. இது வந்துட்டு எந்த படம்னு தெரியும், ஒரு மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணுவாரு, அந்த படம்னு நினைக்கிறேன். இல்லையா?
ஓகேப்பா எல்லாம் சொல்லி முடிச்சு. ஆனா பாரு சாங் ரெகக்னிஷன் வந்து அந்த இது எக்ஸைட்டிங் கேம். ஆக்சுவலி இட்ஸ் கேம் நைட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். சத்தியமா யூஸ் பண்ண மாட்டோம். உங்களால கூட்டிட்டு பக்கத்துல ஹலோ ஆன்சர் சொல்லுப்பா. ஓகே, இஃப் யூ கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட் lights will not be visible. If you keep your path closed, journeys will never happen. ஒன்னே மட்டும் சொல்லிக்கவே ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இது உங்களது படம். திருப்பி சொல்லுங்க கண்ணா. If you keep your eyes closed, lights will not be visible. ரொம்ப ஒரு க்ரூட் இங்கிலீஷ் தான். I'm not இதே ஒரு சூப்பர் இங்கிலீஷ் தானே. கரெக்ட். இது கடவுளே, எந்த லைன் ஞாபகம் இருக்காது? சொல்லுங்க, தமிழ்ல லைன் சொல்லுங்க. அவரே பாடு. விழிகளை நீ மூடி வைத்தால் அந்த லைன் such a beautiful. ஆமா, அது அவர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. லிரிசிஸ்ட் நாமுத்துக்குமார். ஆக்சுவலா அவரோட வந்து லிரிக்ஸ் எழுதுறதே ரொம்ப ஒரு சுகமானது. அப்படியே அவர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு how did this happen? இல்ல அவர் வந்துட்டு ரொம்ப he'll keep it easy. லைக் நம்ம வந்துட்டு அவர் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு அவர் அப்படி யோசிப்பாரு, அது போடுவாரு, இது எப்படி இருக்கு, என்ன மாதிரி போலாம். அண்ட் வந்துட்டு எங்களுக்கு ஜிவி மியூசிக் டைரக்டர்ல ஸோ ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று ஐதர் தனனா இல்லைன்னா ஏதாவது ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் வச்சு இது பண்ணு. ஸோ இந்த பாட்டில் வந்து இந்த விழிகள்னு வார்த்தை வந்து ஜிவி வந்து வச்சிருந்தான். ஏன்னா அந்த மீட்டர் வந்து அதில் உட்காரணும் விழிகள். ஸோ ஐ ரிமெம்பர் திஸ் லைன் பீயிங் ரிட்டன். ஏன்னா அந்த விழிகள் வந்து இட் ஹாஸ் டு ஃபிட் இன் வித் ஓவரால் சவுண்ட் இல்லை. ஸோ அவருக்கு வந்து சிம்பிள் ஆஃபீஸ், ஒரு டேபிள் இருக்கும், அவர் அந்த சைடில் உட்காந்துட்டு இருப்பாரு, நாங்கள் 3 பேரும் இந்த சைடில் உட்காந்துட்டு இருப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஃப்ளாட்டில் தான் வந்து இது பண்ணது. ஸோ அப்போ வந்து ஜிவி வந்து ப்ளே பண்ணுவோம் ஃப்ரம் ஹிஸ் டிவைஸ். ப்ளே பண்ணால் அது வந்து என்ன வார்த்தை விழிகள், எழுதுங்க அப்படின்னா ஆக்சுவலா ரொம்ப. அண்ட் வந்துட்டு இது லைக் ரேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லவ் சாங். அது மாதிரி இது ஜிகிஜிக்கா பாருங்க, இல்லைன்னா கோழிக்கால், அது வந்துட்டு அவர் வந்துட்டு லைக் சிரிச்சுட்டே இருந்தோம் அந்த எழுது ரொம்ப. எஸ்பெஷலி ஜிகிஜிக்கா வந்து. ஆமா. அண்ட் கோழிக்கால் இது பண்ணும்போதும். ஸோ முத்துக்குமார் சார் வந்து ஹீ ஹேஸ் ஒரு இன்க்ரெடிபிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் லைஃப். ஓகே, அவர் வந்து ரொம்ப பொயட்டிக்காவும் பேச முடியும், பட் அந்த பொயட்ரியை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் சொல்ல முடியும். லைக் தேர் ஆர் மெனி சாங்ஸ் ஆஃப் ஹிஸ் விச் ஆர் டீப்லி பொயட்டிக். இப்போ வந்து ஓரம் போல வந்து we didn't require that complexity. ஆமா, அந்த காம்ப்ளெக்சிட்டி இல்ல, எங்கேயோ ஒரு வகையில ஆக்சசபிளா இருக்கணும். இது வந்து நீங்க வந்து ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட சொல்லும் போது இல்ல, and that too அண்ட் அது ஒரு பாப் philosophy, எல்லாமே ஒரு கரண்டி மாவு, அதெல்லாம் வந்துட்டு. ஆமா, அவர்கிட்ட வந்து அது மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னா நான் பிடிக்கிறேன். இல்ல, இன்ஃபேக்ட் நீங்க சொல்ற அந்த இது இருக்குல்ல, நீங்க ஐம் ஷூர் ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே பாட்டு கேட்டிருப்பீங்களா, அந்த பாட்டு த்ரூ அவுட்டா ஐ ஹாவ் அ ஃபீலிங் லைக் அந்த பாட்டு வந்து இஸ் இட் அ ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லைஃப். தோண்டிட்டே இருக்கும், இல்ல இதை அவரு ஃபீல் பண்ணி என்னடா வாழ்க்கைன்னு எதிர்க்கடா, என்னடா வாழ்க்கை அப்படின்னு எதிர்க்காருன்னு ஒரு இல்ல சூப்பரா நைஃப் ஆன் தட் அண்ட் ஹி வில் ஃபினிஷ் இட். மறுபிறவி வேண்டுமான்னு கேட்பாரு. That's how the song ends. Now it again ஒரு நோலன் படம் மாதிரி ஒரு question mark மாதிரி போட்டு. இல்ல அதுதான் I'm saying, அவர் வந்து he's a philosopher more than a poet. அவர் வந்து எல்லா அவரோட ஐ மீன் லைக் ஈவன் சிம்பிளஸ்ட் சாங்ஸ்ல இல்ல, அவர் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு ஃபிலாசபியை வந்து அது ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ இட் இஸ் நாட் பொயட்ரிக்கு வேண்டிய மீட்டருக்காக எல்லாத்தையும் அழகாக்கணும்னு இல்லை, அவர் வந்து ஹில் மேக் இட் ஹார்டர் ஆல்சோ. It will become like அந்த ஸ்டெக்காட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, வேர் ட சவுண்ட்ஸ் அண்ட் ஆல் வந்து ஹார்டா லேண்ட் பண்ற மாதிரி அவர் கொண்டு வருவார். இன்ஃபேக்ட் யூஸ்வலி டியூன் அதுலேருந்து லிரிக்ஸ் போகும், லிரிக்ஸ் எழுதுவாங்க, தென் தே டூ த ரெக்கார்டிங்ல. லிரிக்ஸ்ல வந்து ஒரு மேஜிக் ஹேப்பன். ஸோ இட் வென்ட் பேக், senior music director. It went back and the music director வந்து was not happy. Then he heard the words again. நாமுத்துக்குமார் வேற பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் வந்து இந்த மீட்டர்ல இது இப்படிதான் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அது இது பண்ணிட்டு தட் மியூசிக் டைரக்டர் வென்ட் பேக் அண்ட் ரீடிட் த பெர்கஷன் ஆஃப் த சாங். ஏன்னா இவர் வந்து மோர்
மெலடியாக பார்த்துருந்தாரு, அவர் வந்து மோர் ஸ்டக்காட்டோவாக பார்த்துட்டு he changed the song for that மாதிரின்னு. ஸோ முத்துக்குமார் சார் was telling us word and music are not too different for him. அவருக்கு வந்து that both of them அது சேர்ற இடம் தான் வந்து பாட்டு அப்படின்னு, வேர்டு மியூசிக்கு சேர்ந்தாதான் பாட்டு அப்படின்னு. வாக் வாட்டர் கட்டிங், ஓரம்பூ அண்ட் விக்ரம் வேதான்னு கல்ட் மூவிஸ் இன்னொரு சைடில் சுழல், வதந்தி அண்ட் இப்போ எக்ஸாம்னு எடுத்த நம்மளோட புஷ்கர் காயத்ரி அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி கான்வர்சேஷன். நீங்கள் 2 பேர் பேசுகிறப்பல நோட்டீசிங் ஒன் திங், நீங்கள் இவ்வளோ வருஷமாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்களா, பட் தேர் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் பீங் அ கப்புள் டைரக்டர். பிகாஸ் ரொம்ப டீப்பான விஷயத்த கம்ஃபர்டபுளாக டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த வித இதுவும் இல்லாமல். பட் நீங்கள் இவ்வளோ நாள் சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ 2 பேர் செப்பரேட் ஐடென்டிட்டி, செப்பரேட் தாட் ப்ராசஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல, அது எப்படி ரீடைன் பண்ணுறீங்க? பிகாஸ் ஆஃப்டர் ஒன் டைம் ஒரு சேம் திங்கிங், சேம் இது வந்துரும்ல. அண்ட் அது நாங்கள் அதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரே ஆள் தான் அப்படின்னு. அண்ட் ஃபார் அ வெரி லாங் டைம் அது வந்து இப்போன்னு இல்லை, லைக் for the past 15-20 years நாங்க வந்து our thoughts are pretty much in sync. So இது வந்து we are not thinking of it as I'm coming from one viewpoint, அவங்களோட viewpoint வேற. ஸோ இது ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது ஒன்று கிரியேட் ஆகும். That's one way of people working together. This thing of multiple viewpoints bring இல்லை, we do all those multiple viewpoints, both of us. நாங்க வந்து நாங்க இப்போ ஏதாவது நீங்களே 2 பேர் சேர்ந்து இங்க போய் பாப்பீங்க, அங்க போய் பாப்பீங்க. இல்ல லிட்டரலி அதுதான், லிட்டரலா அதுதான் எங்களுக்கு. அது ஒரு இதுங்க, லைக் ஏன்னா வந்துட்டு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இங்க பார்த்துட்டு இது ஓகேவா தான் இருக்குன்னு வச்சிரும், யார்ட்டையுமே போகாது அந்த மாதிரி ஒரு புக்ஸ். அண்ட் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு இடத்துல வந்து கிரியேட்டிவா ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். I'll tell you, not just from our point of view, but say இப்போ ப்ரைமுக்கு பண்ணும்போது there might be something which might be a legal problem. Okay, ஏன்னா you can't represent it, இப்படி காமிக்க முடியாது. அது மாதிரி there have been a couple of very small places, but என்னன்னா that can change the story. That can change one bit of the story மாதிரின்னு. இப்போ இது மாதிரி our collaborators ஓடையும் ஒர்க் பண்ணும்போது இல்லை, they will get stuck. ஏன்னா ஒரு ஐடியா மாட்டிட்டு இஃப் இட் மேக் சென்ஸ்னா இல்லை, இல்லைப்பா இது பண்ண முடியாது, இதை சேஞ்ச் பண்ணணும்னா இல்லை, 10 நாள் டிப்ரெஷனில் போயிடுவாங்க. என்னது இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு எங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக வீல் ஃபிகர் அவுட் ஹவு டு ஃபிக்ஸ் இட். மைட் நாட் கெட் தட் ஐடியா இமீடியட்லி, பட் ஓகே சரி இதுதான் ப்ராப்ளமா, இதை சால்வ் பண்ணணுமா. எனி ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் மட்டும் இல்லை, ஒரு 5-6 சொல்யூஷன், 10 சொல்யூஷன், 100 சொல்யூஷன் இருக்கும். கரெக்ட். அதுவும் கதை தானே, அது நம்ம எழுதுறது தானே. ஸோ அது ஒரு 100 சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதனால அது and the happy actions can take the story in a good path. Yeah, that was the point I was coming to. லைக் என்னன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் வந்து நீங்கள் ஒன்று பண்ணும்போது இல்லை, இட் இஸ் நாட் அ காம்ப்ரமைஸ். ஷூட்டில் வந்து இது நிறைய நடக்கும். அது வந்து ஐ திங்க் மோஸ்ட் டைரக்டர்ஸ் வுட் ஹவ் ஃபேஸ் தட். இதுல விக்ரம் வேதால அந்த ஒரு ஷார்ட் சேதுவோட கேரக்டரும் அந்த சேட்டாவோட கேரக்டர், அந்த 2 கேங் வந்து அந்த பீச்ல கிளாஷ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து இட் இஸ் இன் பார்ட் ஆஃப் த மாண்டாஜ். அதுக்கு வந்து சன்ரைஸ் 4 மணிக்கு அசம்பிள் பண்ணியாச்சு, மாஸ்டர் இருந்தாரு, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, சன்னு வரல. அது ஒரு நாலேஜ் தான் இருக்கு, கிளவுட்ஸும் அழுக்கா இருந்தது. ஸோ பேசிக்லி என்னன்னா வந்துட்டு நம்ம லைஃப் நிறைய கர்வ் பால் தூக்கி போடும். நம்ம வந்துட்டு அது வந்துட்டு ஐயோ இது எனக்கு மட்டும்தான் நடக்குது, இது எனக்கு தான் பிரச்சனைலாம் இல்லை, நம்ம அதை பார்த்து சமாளிச்சுட்டு போக வேண்டியது. ஆன் தட் நோட், இப்போ வந்து எங்களுக்கு வர ஸ்கிரிப்ட் ஆஸ் ப்ரொடியூசர்ஸாக எங்களுக்கு மற்றவங்க கிட்டே ஸ்கிரிப்ட் வரதில்ல, நாங்கள் ஒன்றுத்தை மட்டும் we are very skeptical. இப்போ வந்து if somebody comes and says இல்லை என்ன இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, என்னால் மாற்ற முடியாது, நான் வந்து இது எல்லாத்தையும் யோசித்தேன், இப்படி தான் கதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்களோட ஒர்க்கே பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி தமிழ் சினிமா ஹேஸ் பில்ட் ஆன் க்ளோரிஃபையிங் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு விஷன் இருக்குது, அவங்க இதுதான் பண்ணணும்னா என்ன வந்தாலும் அதை பண்ணுவாங்க. At whose cost? At the producer's cost, at the distributor's cost. So நாங்க அந்த மாதிரி ஆட்களோட மட்டும் we will not work. அத கண்டுபிடிக்கிறது ஒரு கான்வர்சேஷன்ல உடனே தெரியும். லைக் அவங்க தான் கிரியேட்டர், அவங்க வந்து பிறந்த உடனே கிரியேட் பண்ண அந்த ஒரு ஃபீலிங்ல வந்தாங்கன்னா அப்பா சரிப்பா ஆல் தி பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணு, ஐ மீன் குட் ஃபார் them. This is my vision, this is my voice, or in some way இந்த இதை சொன்னாங்கன்னா இல்ல, ஏய் நீ என்ன கதை ஒரு 6 மாசமா எழுதியிருக்கியா, 1 வருஷமா எழுதியிருக்கியா, இது என்ன உன்னோட வாழ்க்கையோட விஷனே இதுக்குள்ளதான் இருக்கு, இது ஒரு கதை, அதை மாத்தவே முடியாதுன்னா
very good, appo nee paniko. We won't be part of that process. So we are highly skeptical of people because engloda understanding, see this might not be true, engloda understanding is people who stick to a stance is because they are afraid of exploring other possibilities. அது வந்து art is all about exploring other possibilities. நீங்க ஒண்ணுத்தை தான் பண்ணணும்னா நீங்க மேனுஃபேக்சரிங்ல இருக்கலாம், நீங்க ஒரே பானையை வந்து அழகா பியூட்டிஃபுல்லா 10,000 பானை பண்ணலாம். Art is always about exploring something else. Correct. Tamil cinema especially வந்து confuses between these two. Filmmaking is a lot of fun. எங்களுக்கு நிஜமாலே லைஃப்ல வேற எதுவுமே கிடையாது. முடிச்சிட்டு படம் பார்ப்போம் இல்லைன்னா படிப்போம், அது தவிர வேற. ஸோ இது வந்து என்னன்னா நாங்கள் ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கும் போதில் ஆர்ட் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் தியரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் அபவுட் சினிமா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஆர் ஆர்டிஸ்டில் வேர் ஆக்சுவலி வெரி ஈஸி பீப்புள். ஓகே, அது வந்து அவங்களோட கதையை சொல்லும்போது அவங்கள வந்து இந்த ஆர்டிஸ்ட்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கதையை சொல்லி அது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷேக்ஸ்பியர் எடுத்துங்க, ஒரு பீத்தோவன் எடுத்துங்க, ஒரு லியோனார்டோ டா வின்சி எடுத்துங்க, இவங்க எல்லாருமே வந்து ட்ரபிள்டு ஆர்டிஸ்ட் மாதிரி. அது வந்து இஸ் கால்ட் ரொமான்டிசிசம். அது வந்து ஒரு ஜான்ரர் ஆஃப் saying that the troubled artist who has been beaten down by life, அத பத்தி அது ஒரு genre of writing. அது எழுந்தவங்க எல்லாமே வந்து happy people ஆ இருப்பாங்க. they like the pain of an artist நினைக்கிறேன். the pain of an artist அது ஒரு glorifying இருக்குல்ல. அது actually love storiesலயுமே ஏப்பா பெயின் எதுக்கு வந்துட்டு நீ இல்லனா you move on, இல்லனா வந்துட்டு just make life happy for yourself. No, இல்ல we can't do that. கூட இல்ல அந்த love story where 20 வருஷமா they have been pining for that person na, dude, what is wrong with you? connect இல்லனா வந்துட்டு இல்ல அம்மா புலம்பிட்டே இருக்காது. correct, move on அப்படின்றதுல for a few questions மட்டும் கேக்குறேன். I know that இதுல if both of you have a different answer, please give me a different answer. If you have the same answer, it's super. Okay, எந்த ஒரு சினிமா ட்ரெண்ட் மொத்தமா எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பீப்புளை டிவைட் பண்ற மாதிரி படம் வந்துட்டு ஐ திங்க் அதை ஸ்டாப் பண்ணும். அது வந்துட்டு அது ஏன்னா படத்துல வரதுனால ஈஸியா போய் சேர்ந்துருது. ஸோ அது வந்துட்டு ஐ திங்க் தட் இஸ் டிஸ்டர்பிங் திங். அது வந்துட்டு உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ரொம்ப கால்குலேட்டடா there is an polarizing kind of idea which is slowly bubbling. அது ரொம்ப வளர கூடாது. whatever has happened till now is fine. So you know that voice exists. அது காயத்ரி சொல்ற மாதிரி that shouldn't become the norm. Yeah, correct. So as long as you recognize that it's one of the voices, it is a see நம்ம நிறைய படங்கள் வந்து will be a fringe voice. நீங்க பாலா சாரோட படங்கள் எடுத்துங்க, அது வந்து அவரோட ஒரு வாய்ஸ் வந்து it clearly has that இது வந்து this is not the normalனா அவர் படம் பண்ணறதும் அது மாதிரி தான் இருக்கும். லைக் ஜாமீன் நடிச்ச படம் அது எல்லாத்துலயுமே வந்து இல்ல, he is clearly talking about somebody who is an outsider to society. இந்த மாதிரி வாய்ஸஸ்ல வந்து this becomes like எல்லாரும் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படினாறது தான் வந்து is the problem. நார்மலைஸ் பண்ணி propaganda பண்றது. Is there a film that you secretly wished you directed? The Little Miss Sunshine, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப மாதிரி ஹார்ட் வார்மிங். Came out what in a little girl wants to participate in a dance competition. So இப்போ வந்து beauty pageant, children's beauty pageant. So இப்போ வந்து அவளை கூட்டிட்டு போகணும். இதுக்கு நடுவில் the family itself is completely dysfunctional. அப்பா அம்மா ஒரு அண்ணன் ஒரு தாத்தா. So they decide like okay நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போகலான்னு. So it's a road trip to reach that beauty pageant marina, and in that the ending was like the most explosive. It's a very quirky ana அப்படியே நெஞ்ச புடிச்சு நக்கற kind of I think இப்ப ரீசன்ட்டா பார்த்ததுல ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி கூட எனக்கு ரொம்ப we really liked it. லைக் ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. And I have read Andy Weir's writing. It's very difficult to translate our bookல இருக்கிறத வந்து to make it cinematicல. ஏன்னா அவரோட books வந்து it is very emotional, philosophical. It talks about where is humanity going and stuff like thatல. அது வந்து கான்கிரீட்டா சீனா பண்ணி இது பண்ணறது வந்து this was a லைக் ரொம்ப ஒரு பாசிட்டிவா ரொம்ப ஒரு ஸ்வீட்டா இருக்கு. லைக் ஐ திங்க் we need that இப்போ வேர்ல்ட்ல. Got it. Super. So in case Vikram Vedha ஒரு சீரிஸா இருந்ததுனா and it happens with two actors na எந்த ரெண்டு ஆக்டர்ஸ் காஸ்ட் பண்ணி ஆக்ட்ரஸ் two actors for Vikram and Vedha. விக்ரம் வேதா. விக்ரம்க்கு நீ சொல்லு. நயன்தாரா. விக்ரம்க்கு நயன்தாரா. Vedha. Deepika or Alia
பட் இப்படி காஸ்ட் பண்றப்போ பிகாஸ் யூ நோ them பர்சனலா எங்கேயாவது மீட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டி உங்களோட காஸ்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? வந்துட்டு டெஃபினட் அது ஒன்று இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ எழுதி முடிச்சுட்டு காஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் வில் டூ ஒன் மோர் ரைட்டிங். சேதுவுக்கு வந்து ஒரு மீட்டர் இருக்குல்ல பேசுறதுக்கு, அதே மாதிரி மேடிக்கு ஒரு மீட்டர் இருக்கு. ஸோ இப்போ எங்களோட ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வாஸ் டன், த டயலாக் டிராஃப்ட் வாஸ் டன் ஆஃப்டர் தே கேம் இன். அதுக்கு முன்னாடி டயலாக்ஸ் அண்ட் ஆல் அதே. தென் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இல்லை அவங்க பேசுகிற ஒரு டோன் இருக்குல்ல, அந்த மீட்டரில் லைன் உட்காந்ததுனால த கேரக்டர் வில் எண்ட் அப் ஃபீலிங் so real. It will feel like this person is the only one to play. நிறைய டைம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு பண்ணும்போது தான் you will start interacting with them. So அதுக்கு அப்புறம் one round of writing needs to happen. நம்மளோட புஷ்கர் காயத்ரி அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். So let's continue the conversation. இன்னைக்கு என்னைக்காச்சும் உங்களோட படத்தை நீங்க பார்க்குறப்போ இந்த சீனை ஏன் வச்சிருக்காம கட் பண்ணிருக்கலாமேன்னு தோணிருக்கா? Has there been scenes like that? அதெல்லாம் வந்து எடிட்லயே தூக்கிடுவோம். இல்ல பட் நம்ம சென்சிபிலிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 years later when you look at like actually பார்க்கிறதும் இல்லன்னு நினைக்கிறேன். One sweetness about every film which you do, அது வந்து அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்படியே இருக்கணும். But I have a movie recommendation for you this weekend. ரொம்ப பாருங்க. I think உங்களோட மூவி மேக்கிங்ல ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. If it was a food, என்ன ஃபுட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Can be a separate answer to. Actually நீங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்காம பதில் சொல்லுங்க. Curious நீங்க ரெண்டு பேரும் no seeing it. எக்ஸாம்ல பார்க்காதீங்கன்ற மாதிரி. What is okay wait பண்ணல யோசிச்சுங்க. 3 2 1 சொல்ல போறேன், நீங்க சொல்ல போறீங்க. I just want to see what's that thinking, right? 3 2 1 turducken. Huh? You give your answer. இல்ல நான் வந்துட்டு 7 course meal யோசிச்சேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர், அது வந்துட்டு இப்போ லைட்டர் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஸ்டேஜ் அப்படி ஒரு turducken-னா இட்ஸ் an dish where turkey குள்ள duck குள்ள chicken. So you cut it, you place put it inside. You put the duck inside and then you put the chicken inside and then the whole thing is grilled and cooked marine. And the chicken kulla there will be some vegetables, potatoes idla mari. Idu vandu it's a Thanksgiving or American thing there. Sometimes they do it during that. It's a very complicated cooking process marine. நீங்க எவ்ளோ இதுனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் தான் சொல்லிருக்கீங்க தெரியுமா? Actually exactly. She's thought of it horizontally. ரொம்ப கஷ்டமா இருக்கே செப்பரேட் ஆன்சர் வாங்குறதுக்கு. இந்த பெதே ஃபுட் vlogger பாய்ஸ் கேட்டிங்க பேர் என்ன பாது? Turkey duck chicken. Duck in. Okay. N from the chicken. Interesting. Okay. நீங்க in case உங்களுக்கு வந்து யாரோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தராங்கன்னா what are your first 10 pagesல இருக்கிற ரெட் flag? ஒரு ரெட் ஃபிளாக்னா if there is any kind of misogynism, like அது வந்து if women-னா இப்படிதான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு லைன் வந்ததுன்னா ரிஜெக்ட், உடனே ரிஜெக்ட். அண்ட் இந்த போலரைசிங் அந்த ஒரு லைக் ஏதோ ஒரு propaganda isha அது இருந்தனால polarizing in a bunch of different ways, like it is not only in the national level அந்த மாதிரி இல்ல. The polarizing can happen with any kind of scripts. Usually love stories liye vandilla if there is this idea na pasanga na ipdi girls na ipdi nu varudhu is actually a polarizing idea. I think and the men of adu romba normalize pannadhu women of from Venus vandittu is an overrated book. Ena adu chumma you just keep propagating that thought. correct super. Finish this statement. Tamil cinema is entering an era where we're very actually hopeful. Optimistic. We're very optimistic. I think a lot of new voices are coming in. There is always that nostalgic view that 80s la vanda padam 90s la vanda padathula vandu there was more depth and all that. Adla very few stories were actually there. நீங்க வந்து when Selvaraghavan sir started making stuff in the 2000s னு வச்சங்களேன், Bala sir, Ramir sir, இவங்கெல்லாம் வரும்போது there were new voices which came out. Subramaniapuram and all was actually Sashkumar sir வந்து changed the dynamics. Vetri has done that. Venkat Prabhu has done that. So நீங்க பாத்தீங்கன்னா then 2010s ல வந்து there were all Karthik Subaraj, Nalan, all these guys came in and everybody brought a world with them. So and இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. So Ashwath has got a unique voice. Loki has got a unique voice. Atlee வந்து manages to pull off these things at an incredible level. Seriously, I mean hats off to those guys. So there is a much larger variety of voices films which are happening, which is very good. Like படம்னா இப்படி தான் இருக்கணும்ன்ற டெஃபினிஷன் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்குல்ல அது என்னன்னு தெரியல. So that so அதனால வந்துட்டு
it can be a small film or it can be a big film, and the variety. Such a massive expectation on them to deliver. I'll tell you why this is. நாங்க 2005-6ல வந்து when நாங்க ஓரம்போ வந்து when we are trying to get producer on board and all, bunch of producers, distributors, எல்லாரும் எங்ககிட்ட ரொம்ப நல்ல மாதிரி பேசுவாங்க. நாங்கள் போயிட்டு அவங்க கிட்ட ஸ்வீட்டாக போவோம். அவங்க ஒருத்தவர் வந்து ரொம்ப நிஜமாலே ரொம்ப சீரியஸாக இது பண்ணார். இதெல்லாம் சினிமா இல்லைங்க. சினிமானா லவ் ஆக்ஷன், லவ் அண்ட் ஆக்ஷன் வைக்கணுங்க. லவ் அண்ட் ஆக்ஷன், நடுவில் ஃபேமிலி இருக்கணும். சரி, அவங்க ரொம்ப வெல்விஷரா தான் சொன்னாரு. அது இது வந்து வேற மாதிரி. நீங்க யாருன்னு தெரியல, நீங்க யாரு ஓரப்போ கதையை சொல்லிட்டு அவர் வந்து இதெல்லாம் ஓகே, ஆனா இது வந்து நம்ம ஊர்ல பார்க்க மாட்டாங்க. அப்ப வெயிட் பண்ணுங்க, அடுத்த படம் வாக் வாட்டர் கட்டிங் நாங்க வாக் வாட்டர் கட்டிங் பிட்ச் பண்ணும்போது இட் வாஸ் ஈவன் மோர் ஹாரிஃபிக் ரியாக்ஷன். ரெண்டு பேர் குடிக்க போறதுதான் கதையா. Yeah, we've got thrown out of many offices. Now you can make your own. Okay, because you've worked in Bollywood, is there any Bollywood la irukra edavadhu or typical habit that you think should not get into Kollywood? See, one thing வந்துட்டு இல்லையா, நம்ம கோலிவுட்ல ஒரு பயங்கர இது வந்துட்டு எல்லாமே பேஷன்லேயே ஓடும். இப்போ நம்ம டீம், இப்போ பிளட் ப்ராமிசிங் இங்கே ஆஃபீஸ் டீமாக இருக்கட்டும், ஏடிஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பேஷன்லேயே ஓடும். ஸோ வந்துட்டு யாருமே வந்துட்டு கணக்கு பார்க்கவே மாட்டாங்க. அசன் வந்துட்டு இப்போ இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம், இன்னைக்கு அது நம்ம யாரும் சொல்லவே தேவையில்லை. நாங்கள் வந்துட்டு ஏய் சாட்டர்டே ஈவினிங் என்னையா பண்ணுறீங்க ஆஃபீஸில் எல்லாம் போங்க அந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு இட் இஸ் வெரி ப்ரொஃபஷனல், எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். ஸோ வந்துட்டு லைக் இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் மாதிரி, நான் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, நான் வந்துட்டு நெயில் ஸ்பெஷலிஸ்ட், அந்த இது இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இன் ஒன் வே தட் ப்ரொஃபஷனலிசம் இஸ் குட், பட் அந்த ஒரு பேஷன்லேயே ஓடுற இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அது நம்ம லூஸ் அவுட் பண்ணிடக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, தமிழ் படமே பார்க்காத ஒருவர் தமிழ் படம் பார்க்க போகிறாங்க. வாட் ஆர் த 3 movies that you will recommend? எங்க படம்லாம் பார்த்தாலே போதும். தில்லுமுள்ளு எனக்கு அது ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட். அது ரொம்ப ஸ்வீட் படம். அது தளபதி. ஓகே, நாயகன். அதுக்கப்புறம் அந்த நாள்னு ஒரு படம் வந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட், பழைய படம். ஸோ அதில் வந்துட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு அது ஒரு ரெவல்யூஷனரி படம். அவள் அப்படித்தான். That was also revolutionary. That was one of the most important films. சொல்லி நான் வந்து தண்ணீர்னு ஒரு படம் பயங்கரமா இருந்துச்சு actually. That's very. இப்போ தமிழ் சினிமா to understand it now, I will say Sudukavum is an important film you have to see. Nalanordu வந்து was it broke through a lot of things and came. I think கொஞ்சம் ஹம்பிளா இல்லாம விக்ரம் ஏதாவது சொல்லலாம். அது இல்ல, it's a very interesting space. So for example, like you know, the worlds that it takes us through, and the gangster side லியும் நல்லா காமிக்குது, and கொஞ்சம் there is a nice Madrasness கொஞ்சம் இருக்கு. இல்ல அது தமிழ்நாடுன்னு ஓரம்போ குவார்டர் கட்டிங் விக்ரம் வேதா அது பார்த்துட்டு அப்புறமா இந்த நீங்க தமிழ் சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூழல் பாருங்க, வதந்தி பாருங்க, எக்ஸாக்ட்டா இத முடிச்சீங்கன்னா அப்புறம் நீங்க மத்ததெல்லாம், ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த கேள்வி 4 அப்படினு கேட்டாங்கன்னா நீங்க வந்து வதந்தி 2 பார்க்கலாம் போது உங்களுக்கு, and அதையும் நீங்க பார்க்கலாம். Amazing. And you have always taken this very different path, and if at all your life is a movie, and this is the interval, what do you think your interval song will be? On a comical note, Vikram Vedhaவோட theme அது வந்து இன்டர்வல்ல இருக்கும், and the dialogue will be, நம்ம நெக்ஸ்ட் இப்ப படம் பண்ணியே ஆகணும், இதே சாங் 10 வருஷமா போட்டு நம்ம உள்ள வரும்போது இதே போடுறாங்க. அதுக்காக வந்து இன்னொரு ஒரு படம் பண்ணணும். அதுதான் வந்து will be the interval point. every time வந்துட்டு எங்க போனா ஏய் இதுக்காக நான் படம் பண்ணனும், நிஜமாலே அசிங்கமா இருக்கு. ஒரே டியூன் வச்சு ரொம்ப நாள் ஓட்டிட்டோம் நம்ம அப்படினே. ஷாருக் இன்னும் இப்படி பண்ணலையா? என்ன தப்பு இல்லங்க அதெல்லாம். So I think that will be the good interval point. இப்போ வந்து நம்ம அந்த டியூன் ப்ளே பண்றாங்க, இவங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் படம் பண்றோம், அதுதான் வந்து செகண்ட் ஹாஃப். Amazing. And obviously you know that இத பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே we all wish that we wish to see another Pushkar Gayatri direction somewhere. I know நம்ம பேசணும் அந்த why direction, but end of the day it's your அந்த பிராண்டுக்கு அந்த டைரக்ஷன்ன்ற அந்த லைனுக்கு
there is an expectation and there is no இல்ல, pressure. நாங்க waiting, No pressure. நாங்க waiting. But thank you so much. I mean, I hardly felt like this is a coffee discussion and such amazing people to speak with. Thank you so much, and I Thank you wish for having us. exam வந்து இன்னும் fantastic-ஆ போகணும், and I wish that நீங்களும் இந்த மாதிரி very interesting subjects எடுத்து you should keep doing. But thank you so much for being here Thank in you Off the so Record much. with Thank MKB. you. Thank you for Thank you so having much. us. எங்களோட டைட்டில் ஸ்பான்சர் வின்தாரா கிளப் வழங்கும் உங்களுக்காக ஒரு சின்ன gift voucher. Thank you so much for Thank you so coming. much. Thank you.